வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி வீடியோவில் கோவக்காய் வெள்ளை மூக்கல்ல வச்சு நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் மசாலா பார்க்க போகிறோம். இது கூடவே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மோர்க்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ மோர்க்குழம்பு செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நான் செஞ்சுருக்கிற மோர்க்குழம்பு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 150 கிராம் வெள்ளை மூக்கல் எடுத்து நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 8 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இந்த மூக்கல்ல ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் 2ஆவது டைம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடு அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு தாங்க இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா பண்ணுறதுக்கெலாம் நல்லா வேகணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ 1/2 கிலோ கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீனாகவும் அழுத்தி பார்த்தா இந்த மாதிரி கல் மாதிரியே இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப உள்ள பழுத்து மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மூக்கல்ல பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. நான் சேர்க்கலை. நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் 1/2 கப் அளவு நல்ல கட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. இப்போ இது கட்டி இல்லாத நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் 3 பச்சை மிளகாய், இந்த தயிருக்கு தகுந்த மாதிரி நான் 1 இன்ச்சு இஞ்சி எடுத்துருக்கேங்க பாருங்கள். இப்போ இந்த இஞ்சி அப்படியே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதை பல்ஸ்லேயே நம்ம ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதை தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ இது நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ இந்த பருப்பு கலர் லைட்டாக மாறி வந்ததோ 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் உள்ளே இருக்கிற விதை நீக்கிட்டு சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்ல மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்றேன். இது ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது சேர்க்க சொல்ல டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி அப்படியே இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது லைட்டாக பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் அப்படியே சேர்த்துட்டு தயிர் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக மோர்க்குழம்பு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க, இந்த அளவுக்கு போதும். இப்போ காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மி, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் இது பாதி, நார்மல் சில்லி பாதி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதிலே ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூனில் கம்மியாக வெந்தயம் சேர்த்துங்க, நிறைய சேர்க்காதீங்க. இப்போ சிம்மிலே வச்சுட்டு இது நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இந்த தனியா, கடுகு எல்லாமே நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 ஸ்பூன் துருகின தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்க்காது, எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 7லேருந்து 8 பல் நான் பூண்டு சேர்த்து அரைச்சேன். வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் பூண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்றேன். இப்போ எண்ணெய் சூடே இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு கலர் லைட்டாக மாறி வரட்டும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு மாறுந்தோம். இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணாத சேருங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும்தாங்க நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்ச கோவக்காய் மூக்கரில் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு காரம் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது காரம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க. சென்டரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். கோவக்காயில் நல்லா மசாலா பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் மசாலா பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மோர் குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ரச சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த லஞ்சு காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.